பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பு இராமாயண காலத்தில் ஒரு நாள் பாலி என்கிற வானர மன்னன் ஹனுமானை சண்டைக்கு வருமாறு சவால் விட்டான். இது மிகவும் சுவாரஸ்யமான கதையாகும். ஏனென்றால் பாலியிடம் ஒரு சிறப்பு சக்தி இருந்தது. எதிரியை நேரில் பார்ப்பதன் மூலம் அவர்களின் 50% சக்தியை அவனால் உறிஞ்ச முடியும். இந்த சக்தியினால் அவன் மகாபலசாலியான ராவணனையும் கூட வென்றான். ஹனுமானோ அண்ட சராசரங்களையும் ஆளும் சிவபெருமானின் ஒரு அம்சம். பலத்திலும் ராமபக்தியிலும் ஹனுமானை மிஞ்ச யாராலும் முடியாது. இப்படிப்பட்ட தெய்வீக சக்திகளைக் கொண்ட இருவர்களுக்கு இடையில் போர் மூண்டால் என்னவாகும்? வாருங்கள், இந்த சுவாரஸ்யமான கதையை கேட்போம். ஒருநாள் அனுமான் ஒரு அடர்ந்த காட்டில் ராமா ராமா என்று ஜபித்துக் கொண்டு தியானம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அங்கே வந்த பாலி எதிர்பாராத விதமாக மரங்களை அழித்தும் காட்டு விலங்குகளை கொன்றும் கோஷம் போட்டுக் கொண்டிருந்தான். இலங்கையின் மன்னன் இராவணனை என்ன செய்தேன் என்று பெருமிதமாகச் சொல்லிக் கொண்டிருந்தான். முதலில் ஹனுமான் அவனை பொருட்படுத்தவில்லை. ஆனால் அவனது செயல்கள் பொறுக்க முடியாத நிலைக்கு சென்றபோது அவர் பாலியிடம் சென்று அமைதியாக இருக்குமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் கர்வம் அவனது மனதை ஆட்டி படைத்துக் கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டி மன நிம்மதிக்காக அவன் ராமனை வழிபடுமாறு ஆலோசனை கூறினார். ஆனால் பாலியோ, உன் ராமனை அழைத்து வா, அவனை எனது காலின் சுண்டு விரலின் கீழே நசுக்கி விடுவேன் என்று இருமாப்புடன் கூறினான். இதனால் ஹனுமானுக்கு மிகுந்த கோபம் ஏற்பட்டது. ஹனுமானுடைய முகபாவனையின் திடீர் மாற்றம் உலகின் காலநிலையை மாற்றியது. பலத்த காற்று வீசத் தொடங்கியது. கடல் ராட்சத அலைகளுடன் கரையை மோதி அடித்தது. விலங்குகள் தங்கள் உயிர்களை காப்பாற்ற ஓடி அலையத் தொடங்கின. ஹனுமான் தனது கதாயுதத்தை எடுத்துக்கொண்டு பாலியின் மீது பாயப்போனார். அப்போது பிரம்மதேவர் தோன்றி ஹனுமானை சாந்தமாகுமாறு கேட்டுக்கொண்டார். ஆனால் ஹனுமானின் கோபம் தணியவில்லை. பாலி தனது பகவான் ராமனை அவமதித்ததால் ஹனுமானால் தன்னைத்தானே கட்டுப்படுத்த முடியவில்லை. பிரம்மா தனது திட்டத்தை மாற்றி பாலியை ஹனுமானிடம் மன்னிப்பு கேட்கச் சொன்னார். ஆனால் பாலி தனது அகந்தையில் மிதந்து ராமனை தொடர்ந்து அவமதித்தான். பின்னர் பிரம்மா தனது 5வது தலையை பயன்படுத்தி ஒரு யோசனை சொன்னார். இந்த யுத்தம் அனைவருக்கும் முன்னிலையில் நிகழ வேண்டும். ஏனென்றால் இந்த யாருமில்லா காட்டில் யுத்தம் நடந்தால் வெற்றியாளரின் பெருமை எவருக்கும் நேரடியாக தெரியாமல் போகுமல்லவா? இதற்கு இருவரும் ஒப்புக்கொண்டனர். அதன் பிறகு அனைத்து பாரத தேச அரசர்களும் பாலியின் அரண்மனைக்கு அழைக்கப்பட்டனர். அங்கே ஒரு பெரிய கொண்டாட்டம் நடந்து கொண்டிருந்தது. ஏனென்றால் பாலி அவனது அபார சக்தியால் அவன்தான் வெற்றி பெறுவான் என்று நினைத்துக் கொண்டிருந்தான். மறுபக்கம் ஹனுமான் அருகிலிருந்த காட்டில் களிமண், கற்கள், இலைகள் மற்றும் பிற பொருள்களை கொண்டு ராமனின் சிலையை உருவாக்கி அவரை வழிபட்டார். பிரம்மா மீண்டும் தோன்றி ஹனுமானை கடிந்து கொண்டார். ஹனுமான் தனது நடத்தைக்காக மன்னிப்பு கேட்டார். பிரம்மா ஒரு தண்டனையாக, உன் 95% சக்தியை இங்கே ராமனிடம் விட்டுவிட்டு மீதமுள்ள 5% சக்தியுடன் பாலியுடன் சண்டையிட வேண்டும் என்று கூறினார். ஹனுமான் இதை பக்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் ஏற்றுக்கொண்டார். ஹனுமான் பாலியின் அரண்மனைக்கு செல்லும்போது முன் அவரின் நடையின் ஒவ்வொரு அடியும் ஒரு பெரிய பாறை கீழே விழுவது போல் ஒலித்தது. பாலி ஹனுமானை தனது அரங்கத்திற்கு அழைத்தான். ஆனால் ஹனுமான் உணவுகளில் அதிக ஆர்வம் காட்டியதால் பாலிக்கு ஆச்சரியமாக இருந்தது. நீ இன்று என்னை வென்றால் உனக்கு பிடித்ததை எதை வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடலாம் என்று பாலி ஹனுமானிடம் கூறினான். இந்த வார்த்தைகள் ஹனுமானை கோபப்படுத்தியது. போர் ஆரம்பித்தது. பாலி ஹனுமானின் கண்களில் பார்க்கும்போது அவரது மீதமிருந்த 5% சக்தியில் 50% உறிஞ்சினான். அதனால் பாலிக்கு அபரிதமான சக்தி கிடைத்தது. அவன் உருவத்தில் பெரிதானான். அவன் நரம்புகள் பெரிதாகின. அவன் கர்வத்தில் கொக்கரித்தான். ஆனால் அவன் உடலும் நரம்புகளும் பெரிதாவது நிற்கவில்லை. நொடிகள் கடக்க கடக்க
அவனுக்கு உள்ளே புதிதாக புகுந்த ஹனுமானின் சக்தியால் வலி அதிகமானது. அவன் வலியால் துடிதுடித்தான். பாலியின் உடலில் வலிப்பு ஏற்பட்டு அவன் பெரும் துன்பத்தில் கீழே அமர்ந்தான். அப்போது பிரம்மா பாலியிடம் தப்பித்து ஓடிவிடும்படி அறிவுறுத்தினார். 2 நாட்கள் காடு, மலை, மேடு என்று ஓடிய பிறகு பாலி மயக்கத்தில் கீழே விழுந்தான். அவன் சுய உணர்வினை மீண்டும் பெற்ற பிறகு பிரம்மா கூறினார், நீ உறிஞ்சிய சக்தி ஹனுமானின் முழு சக்தியில் வெறும் 2.5%தான். முழு சக்தியை உறிஞ்சியிருந்தால் உன் உடல் 1000 துண்டுகளாக நொடிப்பொழுதில் வெடித்திருக்கும் என்று கூறினார். அதன் பிறகு பாலி ஹனுமானின் கண்களில் நேராக பார்க்க பயந்தான். ராமபக்த ஹனுமானை யாராலும் வெல்ல முடியாது என்பதற்கு இந்த சரித்திர நிகழ்வே சான்று. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஹனுமான்.